ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரைக்காய் முட்டை பொரியல் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். கடுகு சீரகம் எல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டிருக்கேன். சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அவரைக்காய் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அவரைக்காய் போட்ட உடனே நல்லா வதக்கிக்கோங்க ஸ்லிம்மில் வச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நம்ம ஒரு 1/4 பகுதி வரையும் தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? அதனால் தான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா இல்லை 1 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைட்டாக சுண்டி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா வதங்குற வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து வெந்துச்சு பாருங்கள். ஆனால் தண்ணி மட்டும் லைட்டாக வற்றி வர வரையும் கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். இது நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முட்டை நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். டேஸ்ட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா லைட்டாக வேணால் இந்த டைமில் சால்ட்டு போட்டு நீங்கள் கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான். நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி டைமில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.